ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். ராகு கேது பெயர்ச்சி 2026 டிசம்பர் 5ஆம் தேதி. இப்படி கிரக பயிற்சிகளில் ரிஷப ராசிக்கு இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ராகு 9ல், கேது 3ல். இந்த கிரகங்கள்னால எப்படி இந்த ரிஷப ராசிக்கு மாற்றங்கள் வரும்? இந்த மாற்றங்கள் வர்றதுக்கு நம்ம என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும்? இந்த கிரக பெயர்ச்சிக்கு முன்னாடியே நம்ம நவகிரக கோயிலுக்கு போகணுமா, இல்லை அதுக்கு பெயர்ச்சி நடந்து போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் சில பேர்த்துக்கு இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம கிரகங்கள் தோஷம் இருக்கும்போது அடிக்கொருக்க இந்த நமக்கு ராகு கேது தோஷம் இருக்குது, கடுமையாக இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அவங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரமும் கேது ஸ்தலம் கீழ்பெரும்பள்ளமும் திருநாதநாத சுவாமிக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணி இந்த 2 கிரகங்களுக்கு அர்ச்சனைகள் பண்ணிட்டு வர வர அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது கண்கூடாக பார்க்க முடியும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த தோஷத்தினால தான் திருமணம் நடக்காமல் இருக்குது. இப்போ ராகு கேது தோஷம் இருக்கிறதுனால திருமணம் நடக்கிறது இல்லை. ராகு கேது உள்ள ஜாதகமாக தான் பார்க்குறாங்க, அப்போ தான் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த ராகு கேது உள்ள ஜாதகம் மேட்ச் ஆகும்போது பிறக்கிற குழந்தைக்கு அந்த ராகு கேது தோஷத்தோடு தான் அந்த குழந்தையும் பிறக்குது. நீங்கள் எப்பயும் பாருங்கள், நான் சொல்கிறத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த தோஷமாகப்பட்டது நம்ம விலகாமல் நமக்கு நம்ம குழந்தைகளுக்கு தொழிலுக்கு அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ என்னைக்கு ஒரு தோஷங்கிறது நம்மளை விட்டு விலகுதோ, இந்த ராகு கேது தோஷம் விலகுதோ, அப்போத்தான் நமக்கு திருமணம் நடந்தாலும் ஒரு நல்ல குழந்தை பிறக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய தோஷம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ தோஷம் இல்லாமல் எந்த ஜாதகமே இல்லை. 12 ராசிலையும் தோஷங்கள் இருக்கும், ராகு கேது தோஷங்கள் இருக்கும். அப்போ நார்மலாக இப்போ எனக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படிங்கும்போது நார்மலாக இந்த கிரக கோயில்கள் போயிட்டு வரும்போது ராகு கோயிலுக்கும் கேது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அது சரியாயிரும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது, திருமணம் நடந்துடும். ஆனால் இதே கடுமையாக இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு இப்போ திருமணம் முடிஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கிறது, விவாகரத்து வாங்குறது, கோர்ட்டு கேஸு போகிறது, திருமணம் முடிஞ்சது நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்துடைய தோஷம் கடுமையாக இருக்கும். அது எப்படி கடுமையாக அந்த தோஷம் இருக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும், நம்ம சிட்டியில் இருந்தோம்னா காரில் 2 வீலரில் போகும்போது பாம்பு குறுக்க போயிருக்கும். அப்போ குறுக்க போகும்போது அதில் அடிபட்டு இறந்துடும். அதே மாதிரி நம்ம விவசாயம் பண்ணும்போது பூமியில் பாம்பு எப்படியா இருந்தாலும் இருக்கிறது தானே, அப்போ இறந்துடும். அதாகப்பட்டது தான் உங்களுக்கு சாபம், அது தோஷமாகவும் சர்ப தோஷமாகவும் வர்றது ராகு கேது தோஷங்கிறது சொல்கிறது. அப்போ அந்த தோஷங்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளே லாக் பண்ணிடுது. அப்போ அந்த தோஷ வழிபாடுகள் நிவர்த்தி ஆகிறது தான் அந்த கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிறது. அதே உங்களுக்கு இங்கே இந்தியாவிலே எங்கேயும் அந்த மாதிரி இடங்கள் கிடையாது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தை சுற்றி, கும்பகோணம் மயிலாடுதுறை சுற்றி தான் 9 நவ கிரகங்களும் இருக்குது. அந்த கிரகங்களுடைய பவரை நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது தான் நம்ம உணர முடியும். அப்போ அதோடைய வீரியம் நமக்கு கம்மியாகாமல் இருக்குது. தொடர்ந்து நமக்கு அதோட கிரகத்தோட வீரியம் இருக்குது. நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு சரியாகலைன்னா அப்போ தான் அந்த கிரக பவர் உண்டான நவக்கிரக ராகு குண்டியான கல் நம்ம அணிஞ்சு அது போகும்போது அந்த தாக்கம் குறைஞ்சு நமக்கு அந்த ராகு கேது நமக்கு வழிவிடும். எதுக்கு? நம்மளுடைய தொழிலுக்காக இருந்தாலும், திருமணத்துக்காக இருந்தாலும், குழந்தைக்காக இருந்தாலும் நமக்கு அதுக்காண்ட வழிவே விடும். அப்படி வழி விடும்போது தான் நமக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கிறது, நம்ம தொழில் நல்லபடியாக இருக்கிறது, வருமானம் வர்றது. இதெல்லாம் இந்த ராகு கேதுனால ஏற்படுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. அந்த கிரகங்கள் அந்த பவரை இயக்கிக்கிட்டே இருக்கும். பாம்புங்கிறது அப்படியே சர்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்காம மேலே வரையும் ஏறும், அப்புறம் திரும்ப சர்ன்னு கீழே இறங்கும். அப்போ ஒரு தொழிலில் பெரிய வளர்ச்சி ஆகி திரும்ப கீழே டவுன் ஆகுறீங்களா, அது இந்த சர்பத்தை அடிச்சிருக்கனால தான் அந்த மாதிரி தாக்க வரும். இந்த சர்ப சாபங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கேதுங்கிறதும் அதே மாதிரி தான். இந்த கேதுங்கிறது நெகட்டிவ் பிளான். இந்த 2மே ராகு கேதுங்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய கிரகங்கள். நீங்கள் 9 கிரகத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். அதுதான் இந்த ராகுக்கு என்ன சொல்கிறோம், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னியில் இருந்தால் யோகத்தை கொடுக்குங்கிறது. ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த மாதிரி கிரகம் இந்த இடத்துல இருக்கும்போது. 2வது நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் நம்ம ஜாதகத்தில் அப்படி இருந்து நடக்கலை அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தொடர்ந்து அதோடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அதை யாரும் கண்டுபிடிக்க தெரியல, அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண தெரியல. அப்போ அதை சரி பண்ணும்போது தான் நமக்கு சரியாகும். அப்போ ஒவ்வொன்றா சரி பண்ணணும். அப்போ தோஷத்தை சரி பண்ணுறதுக்கு எப்படி, அந்த தோஷம் சரியானா எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு அதுக்கு உண்டான விடை கிடைக்கும். இப்போ இந்த தோஷங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம்,
ஜாதகத்தில் வந்து நம்ம சொன்ன மாதிரி மேசம் ரிஷபம் கடகம் கன்னியில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது கிரகம். ஆனால் அந்த நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுன்னா அவங்க ஜாதகத்தில் எழுதியிருக்க பண்ணல லக்னங்கிறது உயிர், அந்த லக்னத்துல இருந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இடத்துல இருக்கு. அதே பார்த்தீங்கன்னா லக்னங்கிறது எழுதியிருப்பாங்க. இப்போ பொதுவாக சொல்ற ஒரு ஜாதகத்தை எடுத்து இப்போ மிதுன லக்னம்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் இதே வந்து ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம்னு இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜாதகத்திலே சில நேரம் எழுதும்போது நம்மளை ஞாபக மறதியாகவே மாற்றங்கள் எழுதிடுறாங்க. அப்போ அந்த ஜாதகமே சரியாக இருக்காது. ஜாதகத்திலே குழப்பங்கள் வந்துடும். நம்ம இதுதான் கரெக்ட் நம்ம நினைக்கிறோம். ஜாதக குழப்பம் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. அப்போ வந்து நட்சத்திரம் இப்போ ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரம் வரும். அதில் நட்சத்திரம் மாறி இருக்கும். இப்படி இந்த மாற்றங்கள் வந்து கிரக மாற்றங்கள் வந்து நமக்கு யோகம் கொடுக்காததுக்கு காரணம் என்னன்னா இப்போ நம்ம எப்படி ஞாபக மறதின்னு சொல்லி நமக்கு ஒரு வருது இல்லைங்களா, அதே மாதிரி ஞாபக மறதியை ஜாதகம் எழுதும் போது அந்த கிரகத்துடைய பிளானட்டோடைய எந்த இடத்துல எந்த பிளானட் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஒரு சில பேர்த்துக்கு அமைஞ்சது, ஒரு சில பேர்த்துக்கு அமையாதனால பலன்கள் சொல்லும்போது மாறுபடுது. அப்போ அவங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கிறது இல்லை, சரிவர அந்த பலன் போய் சேர்றது இல்லை. அப்போ என்னென்னா லக்னம் ஒன்றா இருக்கும், எழுதியிருக்க லக்னம் கரெக்டாக எழுதியிருப்பாங்க. ஆனால் அதே கட்டத்தில் வந்து ராசி கட்டத்தில் வந்து வேறு லக்னமாக இருக்கும். இப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாறிடும். அப்போ மாறும்போது என்னன்னா அவங்களுடைய யோக பலனும் மாறிடும், குடும்பத்தில் ப்ராப்ளமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து நேரடியாகவே இன்ஸ்டன்ட்டில் தனியாக செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் நமக்கு என்ன ராசி என்ன லக்னம் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது அது சரியாக தப்பாக நேரடியாக செக் பண்ணி காமிக்கும் போது அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அப்போ நீங்களே சொல்லும்போது அப்போ அதுதாங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இப்படி மாறும்போது கூட ஜாதகத்தில் குழப்பங்கள் வருது. அதனால அந்த கிரக பலன்களும் கிடைக்காம போயிடுது. அப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் இப்போ நம்ம ராசி பிரகாரம் பார்க்குறோம், ஆனால் நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நான் சொன்ன மாதிரி ஜாதக குழப்பமே இருக்கும். அப்போ அந்த குழப்பம் இருக்கனால நம்ம கொடுக்குறத வச்சு நம்ம பொதுவாக பலன்கள் சொல்கிறது வேற, பொது பலன்கள் சொல்கிறது வேற, நம்ம ஜாதக பலன் சொல்கிறது வேற. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. நமக்கு நடக்கிற தசைக்கும் சொல்கிற தசைக்கும் நடக்கிற புத்திக்குமே அந்த காம்பினேஷன் ஒத்து போகாமல் இருக்கும், பரிகாரம் பண்ணாலும் செட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில பேர்த்துக்கு இப்படி மாறி இருக்குது. இப்படி மாறி இருக்கும்போது தான் அந்த பலன்கள் வந்து கொடுக்கறது இல்லை. அப்போ இந்த ராகு கேது பலன்களை வந்து இப்படியும் கிரகங்கள் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கொடுக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த கிரகங்கள் யோகத்தையும் கொடுக்கும், தோஷத்தையும் கொடுக்கும். அப்போ தோஷங்கிறது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பாசிட்டிவாக இருக்கும்போது கோச்சாரத்தில் வந்து வரும்போது அதுக்கு உண்டான ஒரு கிரக கோயில் போயிட்டு வரும்போது அந்த தோஷம் விலகும். நார்மலாகவே அந்த சாபத்தின் அந்த கிரகத்துடைய தோஷத்தினால அந்த கிரகத்தை அந்த சர்ப்பத்தை நம்ம அடிச்சிருக்கனால அந்த தோஷம் தாக்கம் அதிகமாக இருக்கனால தொடர்ந்து நமக்கு போனாலும் நடக்கிறது இல்லை. அப்போ தான் அந்த உயிரோட்டம் கொடுக்கறது, அந்த கிரகத்தை வந்து உயிரோட்டம் கொடுத்து அந்த ஜாதகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது. அப்படித்தான் அப்போ அந்த ராகுங்கிற தோஷமும் கேதுங்கிற தோஷமும் விலகும். அப்படி தோஷம் விலகும் போது தான் நமக்கு யோகங்கள் வேலை செய்யும். நமக்கு அதன தோஷம் விலகுனா யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. கிரகங்கள் எப்பயுமே கொடுக்க ரெடியாக இருக்கும். அது எப்பயுமே வந்து ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுக்க ரெடியாக இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா கிரகங்கள் வந்து எப்படி நமக்கு தோஷத்தை கொடுக்குற மாதிரி யோகத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கும். பாம்புக்கு வந்து விஷம் ஜாஸ்தின்னு தெரியும், பாம்பு கடிச்சா நம்ம இறந்துருவோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அதோடைய வீரிய பவர் எப்படி, அப்போ சர்ப்பம் நம்மளை தீண்டுச்சுன்னா அதோடைய வீரியத்தை நம்மளால் உணர முடியுதில்ல. இவ்வளோ நேரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கள்ல. அப்போ விஷம் வந்து ஒரு பல்லில் இருக்கும்போது அது கடிச்சா என்ன விஷம் ஏறி நம்ம மனுஷன் இறந்துடுற மாதிரி தான். அப்போ ஒரு உயிரவே வந்து பாம்பு சர்ப்பம் வந்து தொட்டா நம்ம இறக்குறோமே. அப்போ அந்த கிரகத்துடைய தோஷம் இருந்தால் நம்ம என்ன பாடுபடுவோம், எவ்வளோ பிரச்சனையாக இருப்போம், எவ்வளோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்போம் நீங்கள் யோசிங்க. அப்போ இதுக்கு தான் ஒரு சாம்பிள் சொல்கிறது. ஒரு சர்ப்பத்தின் தாக்கம் உடம்புலையோ சர்ப்பத்தை அடிச்சிருந்தாலோ அதோட தாக்கத்தை விலகிரும்ப வரையிலும் நம்ம கடுமையான உழைப்பு உழைச்சாலும் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியாமல் போகிறதுக்கு காரணமே இதுதான். இப்போ ஒரு குழந்தை கிடைக்காம இருக்கிறது, திருமணம் நடக்காமல் இருக்குது, எந்நேரம் வீட்டில் பிரச்சனையாக இருக்கிறது இந்த சர்ப்பத்தின் ராகு கேது தோஷத்தின் தாக்கம் தான். அதை சரியாக கண்டுபிடிச்சி அதை நிவர்த்தி பண்ணும்போது தான் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வர முடியும். அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ பாம்புடைய சர்ப்பத்துக்கு எவ்வளவுடைய விஷம் இருக்குதோ அந்த விஷங்கிறது நம்ம உயிரை முறிக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது அப்போ தோஷத்தின் தாக்கம் ஒரு மனுஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அப்போ எதுக்காக அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பல வருஷமாக நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பயிற்சி பார்க்குறோம், நமக்கு ஒன்றும் சரியானபடி ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. என்னன்னு இப்போ இதே ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா எனக்கு குழந்தை கிடைக்கல சார், எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது சார், எனக்கு தொழிலில் கடனாக இருக்குது சார், எதுவுமே என்னால் ஜெயிக்க முடியல, போட்டு லாக் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல. இது எதனால அப்படின்னா இந்த தோஷங்கள் வந்து இப்படி நல்லா லாக்காக இருக்கும்போது என்னென்னா அவங்க வருமானத்தை தடை பண்ணும்.
லாக் பண்ணும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாமல் பண்ணும். அப்போ நம்ம அதை பார்த்து அதை சரி பண்ணணும். அப்போ அந்த தோஷங்கிறது கடுமையாக இருக்குதா, இல்லை நார்மலாக கிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிருமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம அதை ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த தோஷம் வெளியாகும் போது அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறது, குழந்தை கிடைக்கிறது எல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது வழிபாடுகள் முறையாக பண்ணும்போது சக்ஸஸை கொடுக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. பொதுவாக ஒரு ராசியில் ராகு கேது தோஷம்னாவே திருநாகேஸ்வரமும் கீழ்பெரும்பள்ளம் தான் மெயினான ஸ்தலங்கள். அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ரேஸ் பவர் வந்து அதிகமாகும். கிரகத்துடைய ரேஸ் பவர் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் நமக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை இந்த தோஷம் விலகிருச்சான்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை தோஷம் விலகுமா, இல்லை எப்போ சரியாகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். நான் தொடர்ந்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் ஒரு கிரகத்துடைய தோஷம் எப்படி இருக்கும், ராகு கேது தோஷம் எப்படி பாதிக்கும், அதுலேருந்து நம்ம எப்படி வர்றது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி எனக்கு தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.